ஸோ அனைவருக்கும் வணக்கம். சௌர்மதியுடைய டெஸ்ட் 15 டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட்டோட 15வது டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து நமக்கு ஆக்சுவலா ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற 14 டெஸ்ட்லயுமே 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். அத பாருங்க. இன்னிலிருந்து இந்த டெஸ்ட்லேருந்து 30 கொஸ்டின் ஆக்சுவலா நம்ம அடுத்து 11 டெஸ்ட் இருக்கு. எல்லாத்துலயுமே 30 கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மாரி தான். சரிங்களா? இதுல பேசிக்ஸ் குடுக்க முடியாது. இன்ட்ரோடக்ஷன் குடுக்க முடியாது. அதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் குடுத்து அதுக்கு ஏத்த மாரி கொஸ்டின்ஸ் போகும். பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை, ஃபார்முலா, லாஜிக், ஆப்ஷனு. ஸோ இத பத்தி நம்ம 14 டாபிக்லயுமே சொல்லியிருக்கோம். எந்தெந்த கேள்விக்கெல்லாம் லாஜிக் மெத்தடோ, ஆப்ஷன் மெத்தடோ இருக்கோ, அந்தந்த கேள்விக்கெல்லாம் அத யூஸ் பண்றது நல்லது. ஏன் அப்டின்னா, நமக்கு டைம் சேவ் பண்ணும். ஏன்னா கொஸ்டின் வந்து 1 நிமிஷத்துல போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கேள்வி தெரிஞ்சிருக்கா அப்டின்றத விட, அத எப்டி வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ ரேஷியோ புரொபோர்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ x/y = 2/3, 6x + 3y / 6x - 3y 2y கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து x/y என்ன குடுத்துருக்காங்க? ஓகே. x/y ஈக்குவலன்ட் டூ 2/3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு x = 2, y = 3 அப்படின்னு பிரதியிடக்கூடாது. ஏன் அப்படி பிரதியிடக்கூடாதுன்னா, x ஓட மதிப்பு 2, 3 கிடையாது. ஈவன் தோ இதுக்கு ஆன்சர் வந்தாலுமே இந்த மாரி பிரதியிடக்கூடாது. அது நமக்கு பிரச்சனையில மாட்டிவிடும். ஏன்றத பத்தி ரேஷியோ புரொபோர்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாரி வந்தாலே என்ன பண்ணணும்னா, x = 2k, y = 3k. ஏதோ ஒரு மடங்கு அந்த k மடங்கு எடுத்துக்கிறோம். ஸோ அத வந்து இதுல பிரதியிடணும். சரிங்களா? அதாவது ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து 2, 3 இருக்கலாம். 20, 30 இருக்கலாம். 200, 300 இருக்கலாம். ஏதோ ஒரு காமன் நம்பர் அடிபட்டிருக்கு. அந்த காமன் நம்பர நான் Kன்னு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. ஸோ 6x - 2y அப்படின்றதுல இதுல பிரதியிடுங்க. 2k 3 இன்டு 3k. y வந்து 3k இல்லையா? 3k பிரதியிடுங்க. அதே மாரி பை 6 இன்டு 2k மைனஸ் 2 இன்டு 3k அப்படின்றது போட்டீங்கன்னா 12k 9k பை 12k 6k. 12 9 கூட்டினா 21k பை 6k. இங்க k கேன்சல் ஆயிடும். 7/2 அப்படின்ற மாரி வந்துருச்சு. அதனால ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ பிரதியிடக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஏன்ட்டு சொன்னேன். 7ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை. 7ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் 3 இலக்க எண்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100, 101ல ஆரம்பிச்சு 999 வரைக்கும் இதுதான் 3 இலக்க எண்கள். அதுல 7ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 100ஐ 7ஆல வகுக்கணும். அதே மாரி 999ஐ 7ஆல வகுக்கணும். வகுங்க. ஒரு 7 மீதி 30, 4 7 28 மீதி எத்தன 2. இப்ப மீதிய வச்சு 98 வகுக்கணும். 98 ஆனா 3 இலக்க எண் கிடையாது. ஸோ அடுத்த 3 இலக்க எண் 105, 112 இப்படி வந்துட்டே இருக்கும். திருப்பி 7 ஒரு 7 மீதி 29, 4 7 28, 19, 2 7 14 மீதி 5. மீதி 5ன்னா 999 கழிச்சீங்கன்னா 994 வரும். ஸோ இதுதான் 3 இலக்க எண்கள். சரிங்களா? ஸோ இது கிடையாது இப்போ. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல் உறுப்பு இது, கடைசி உறுப்பு இது. ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? L - A by D + 1. இதுல L அப்படின்றது என்னன்னா கடைசி உறுப்பு. A அப்படின்றது முதல் உறுப்பு. Dன்றது வித்தியாசம். Lன்றது கடைசி உறுப்பு 994. முதல் உறுப்பு 105 பை வித்தியாசம் 7 + 1. வித்தியாசம்ன்றது இதுதான். சரிங்களா? இது கடைசி உறுப்பு. இது A. அவ்வளவுதான் முதல் உறுப்பு. ஸோ 4 5 போவாது. 4 5 போவாது. 14 5 போச்சுன்னா 9, 8 அதுக்கப்புறம் 9ல 1 போச்சுன்னா 8/7 + 1. ஓகே. ஒரே 7 மீதி 18, 7 14, 7 49. ஸோ 128. மொத்த எண்கள் எத்தனை? 128. அவ்வளவுதான். சரியா? ஓகே. சரி. ஓகே. 2 எண்கள் முறையே 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 20% மற்றும் 25% குறைக்கப்படுகிறது எனில், அந்த இரு எண்களின் விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ முதல் எண், 2வது எண், 3வது எண். அது ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் எண் என்னோடது 2த்துக்குமே எது பேஸ் அப்படின்னு கேட்டா 3வது எண் இல்லையா? ஸோ 3வது எண்ண 100ன்னு எடுத்துக்குவேன். அப்போ முதல் எண் என்ன ஆயிடும்? எவ்வளவு கம்மியாகுது? 20% கம்மியாகுது. அப்ப 80. இது 25% குறையுது. அப்ப 75. சரிங்களா? இது 2தோட விகிதம் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம இத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 80:75 அப்படின்றத கண்டுபிடிங்க. 80:75 அப்படின்னா என்ன ஆயிடும்? 5ஆல வகுத்தீங்கன்னா 16:15 இதான் ஆன்சர். ஓகே. அவ்வளவுதான். ஏ தான் ஆன்சர். எது பேஸ்ன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அவ்வளவுதான். ஒரு மாணவர் 30% மதிப்பெண் எடுத்து 5 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார். மற்றொரு மாணவர் 43% மதிப்பெண் எடுத்து தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண்ணை விட 21 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில், மொத்த மதிப்பெண் மற்றும் தேர்ச்சிக்கான மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். ஃபார்முலா மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா,
30% மதிப்பெண் எடுத்தார் இல்லையா? அவர் வந்து மொத்த மதிப்பெண்ல 30% எடுத்தவரு, பாஸ் மார்க்க விட 5 கம்மி. 43% எடுத்தார் இல்லையா? அவரு வந்து பாஸ் மார்க்க விட எவ்வளோ அதிகம்? 21 அதிகம். இப்ப இதுதான் வந்து சமன்பாடு முறை. ஸோ, அப்ப இத கழிக்கிறோம். கழிக்கும்போது என்ன ஆயிடும்? குறி மாறும். பி கேன்சல் ஆயிடும். 13% எம். மேக்ஸிமம் மார்க் மைனஸ் ஈக்குவலன்ட் டூ -26. 13/100 இன்டு எம் ஈக்குவல் டு 26. இத அடிச்சீங்கன்னா 2 எம் ஈக்குவல் டு 200. ஓகேவா? ஆனா 2 ஆப்ஷன் இருக்குது. இது 2 எலிமினேட் ஆயிடும். இது 2 இருக்குது. அப்ப இது 2த்துலயும் பார்க்கணும் இல்லையா? 200க்கு 30%. இது முதல் சமன்பாடு. முதல் சமன்பாடுல பிரதியிடுங்க. 30/100 இன்டு 200 எவ்வளோ? 60. 60 ஈக்குவல் டு பாஸ் மார்க் மைனஸ் 5. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ? 65. அப்போ ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. மொத்த மதிப்பெண்ல 30%, பாஸ் மார்க்கை விட 5 மார்க் கம்மி. மொத்த மதிப்பெண்ல 43%, பாஸ் மார்க்கை விட 21 மார்க் அதிகம். அவ்வளோதான். ஸோ பிரதியிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். சரியா? இப்போ இதே வந்து லாஜிக் மெத்தட்ல போடலாமா? ஸோ லாஜிக் மெத்தட்ல அப்படின்றத விட ஆப்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் போட்டலாம். ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த முதல் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். முதல் ஆப்ஷன் என்னது? 200 மதிப்பெண். மேக்ஸிமம் மார்க் 200. இதுல 30% எவ்வளோ? 60. நான் 60 மார்க் எடுத்தேன்னா எவ்வளோ மார்க் கம்மியாகுது? 70லேருந்து 10 மார்க் கம்மியாகுது. ஆனால் எவ்வளோ கம்மியாகணும்? 5 கம்மியாகணும். அதனால இது கிடையாது. 100 எடுத்துக்கலாம். நான் 30% எடுத்தா எவ்வளோ? 30 தான். அதோட பாஸ் மார்க்லேருந்து 5 கம்மியாகுது. சரி, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆனால் 43 மார்க் எடுத்தா பாஸ் மார்க்கோட நான் எவ்வளோ அதிகமாகிறேன்? 21 மார்க் அதிகமாகணும்னா இல்ல. அதனால இது கிடையாது. அதனால 150 பார்க்குறோம். 150 பார்த்தீங்கன்னா 30%, 45. 4 மார்க் தான் குறையுது. அதனால 200. அவ்வளோதான். செக் பண்ணவே தேவையில்ல. இதுல செக் பண்ணணும்னா உங்களுக்கு 200க்கு 30% எவ்வளோ? 60. 43% எவ்வளோ? 86. ஸோ 65 பாஸ் மார்க் அப்படின்னா எவ்வளோ கம்மி? 5 கம்மி. எவ்வளோ அதிகம்? 21 அதிகம். ஸோ அதனால அப்படி பார்த்துடலாம். ஆப்ஷன் மெத்தட்ல ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரியா? ஓகே. இப்போ 55வது கேள்விக்கு போலாம். 180 விட 35% குறைவான எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம். ரொம்ப சிம்பிள். 100% அப்படின்றது 180. இதுல 35% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க. 35% ஆஃப் 180 அப்படின்னு போட்டு இப்படி போட்டு பிரதியிட்டு போட்டாலும் சரிதான். இல்ல உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி போடுங்க. 2, 7, 9, 63 குறையணும். 180லேருந்து 63 குறையணும். 60 குறைஞ்சா 120, 117 அப்படின்றது வந்துடும். இல்லையா? 10%ன்றது 18 இல்லையா? அப்படியும் போடலாம். நம்ம லாஜிக்கா நான் யோசிச்சேன்னா 30%ன்றது 54, 5%ன்றது 9, 63. இந்த மாதிரியும் கூட்டலாம். இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். உங்க இஷ்டம். சரியா? ஓகே. சரி. ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் மும்மடங்கு ஆனால் எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் ரூ. 100 டெபாசிட் பண்றேன். 8 வருஷத்துல எத்தனை ஆகுது? ரூ. 300 ஆகுது. சரியா? ஸோ இதான் என்னுடைய என்னது? பிரின்சிபல். எனக்கு இது கிடைச்சது அமௌண்ட். அதாவது தொகை. எனக்கு கிடைச்சது தொகை இது. நான் பேங்க்ல ரூ. 100 டெபாசிட் பண்றேன். எனக்கு 8 வருஷம் கழிச்சு ரூ. 300 வருது. அப்படின்னா இதுல அமௌண்ட் அப்படின்றது என்னது? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஸோ பிரின்சிபல் ரூ. 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ரூ. 200 இருந்தால் தான் அமௌண்ட் வந்து ரூ. 300 ஆகும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். ரூ. 200. 8 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது? ரூ. 200 கிடைக்குது. கரெக்டா? எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கான். அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் ரூ. 100 டெபாசிட் பண்ணா எப்போ ரூ. 900 வரும்னு கேட்குறான். ரூ. 900 வரணும்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரணும்? ரூ. 800 வரணும். எனக்கு ரூ. 200 இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 8 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ ரூ. 800 இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 32 வருஷம் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து லாஜிக் மெத்தடு. ஃபார்முலா மெத்தட்ல வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க. ஸோ ஃபார்முலா மெத்தட்ல என்ன பண்ணோம்னா, பி அப்படின்ற ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது? 3P ஆகுது. எத்தனை வருஷத்துல? 8 வருஷத்துல. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? 2P அப்படின்றது வந்துடும். இந்த 2Pன்றதுக்கு ஃபார்முலா போடணும். PNR/100. N எவ்வளோ? 8 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. இந்த P கேன்சல் ஆகும். இது 4, இது 25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 25% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எத்தனை வருஷத்துல அமௌண்ட் வந்து
9p ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வேணும்? 8p வேணும். அதே கான்செப்ட் தான். அந்த 8p வேணும்னா p இன்ட்டு n எத்தனை வருஷம் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 25 வருஷம் எனக்கு தெரியும் இல்லையா? 25% தெரியும் இல்லையா? ஸோ பிபி கேன்சல். n = 8 × 4 32 அப்படின்னு வரும். கான்செப்ட் வைஸ் ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து கண்டுபிடிக்கிற விதம் தான் வேறவே தவிர கான்செப்ட் சேமு. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிளியரா வந்துடும். ஓகே. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 வருடங்களுக்கு ரூபாய் 181.5 ஆகக்கூடிய தொகையின் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே கூட்டு வட்டி அப்படின்னால நான் ஏற்கனவே சொன்னேன் ஆப்ஷன் மெத்தட்ல போயிடுங்க. ஏன்னா இது ஃபார்முலா மெத்தட்ல போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது பாருங்க இப்போ 120 ரூபா எடுத்துக்கலாம். இப்போ 120 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 12 ரூபாய் மொதல் வருஷம். 2வது வருஷம் இன்னொரு 12 ரூபாய். அந்த 12 ரூபாய்க்கு வட்டி பார்த்தீங்கன்னா 10% 1.2 கூட்டினீங்கன்னா 100 இந்த வட்டியே விட்டுருங்க. வெறும் இது மட்டும் எவ்வளோ வருது? 144 தான் வருது. ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும்? 181 வரணும். அப்போ இது கிடையாது. ஓகேவா? 150 எடுத்துக்கங்க. அதுக்கு முதல் வருஷம் வட்டி எவ்வளோ? 15. அடுத்த வருஷம் வட்டி எவ்வளோ? 15. கூட்டினா எவ்வளோ வருது? 180. அப்போ கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. அப்போ இந்த 15 ரூபாய்க்கு வட்டி தரணும். அதை மட்டும் பாருங்க. 1.5 அது 181.5 அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? 150. ஸோ என்ன பண்றேன்? முதல் வருஷம் வட்டி, 2வது வருஷம் வட்டி, முதல் வருஷம் வட்டிக்கு வட்டி. அவ்வளோதான். வட்டி வட்டி வட்டிக்கு வட்டி. அப்படி போட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியா வந்துடும். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. ஃபார்முலா மெத்தடு இது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கங்க. 60 மீட்டர் நீளமுடைய செவ்வக வடிவ தோட்டத்தின் மூலைவிட்டத்தின் நீளம் 100 சென்டிமீட்டர் எனில் தோட்டத்தின் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து முதல்ல படத்தை வரைங்க. செவ்வகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே. இதுல மூலை விட்டம் கொடுத்துட்டான். என்னன்னு எவ்வளோ? மூலை விட்டம் தான் 100. ஓகேவா? அதுக்கப்புறம் நீளம் வந்து 60 அப்படின்ட்டான். இப்போ எனக்கு அகலம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் மைனஸ் 60 ஸ்கொயர். 100 ஸ்கொயர் எவ்வளோ? 10,000. 60 ஸ்கொயர் 3600. அப்போ 6400. 80 ஸ்கொயர் 80. அவ்வளோதான். 3:4:5ன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அது பிரகாரம் கூட நம்ம போடலாம். 60 100 அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 80 இருக்கும். அந்த கணக்குலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை இது இது முற்றுரிமைகள், பித்தாகரஸ் முற்றுரிமைகள் சொல்லுவாங்க. இல்லைன்னா டைரக்டா இந்த மாதிரி பித்தாகரஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். தப்பு இல்லை. ஓகே. ஒரு வட்டத்தின் ஆரத்தில் 20% குறைந்தால் அதன் பரப்பளவில் குறைந்துள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிக்ஸ்ல எடுத்திருக்கோம். 6 ஏரியா வந்து எவ்வளோ? 5r ஸ்கொயர். ஸோ ஆரம் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏரியா எவ்வளோ? 5 × 10 ஸ்கொயர் 100 பை அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? வட்டத்தின் ஆரம் 20% குறையுது 8. அப்போ 5 × 8 ஸ்கொயர் அப்படின்னா 64 பை. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 36% குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் ஆன்சர். 36%. ஓகேவா? அடுத்தது மானிட்டைசேஷன் என்பது ENO MA ZIT NOIT அப்படின்னு வந்தால் அப்ரிவேஷன் அப்படிங்கிறது எப்படி வருது? இது நம்ம பிரித்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள் MONE இங்கே எங்கே இருக்குது? இங்கே MONE இருக்கு. ஓகே. அப்போ இங்கே பிரிச்சிருக்காங்க. MONE பிரிஞ்சிருக்கு. TIZTA TIZTன்றது திருப்பி பிரிஞ்சிருக்கு. அப்புறம் TION திருப்பி பிரிஞ்சிருக்கு. 3 பார்ட்டாக பிரித்து கேள்வியை பிரிச்சிருக்காங்க. அப்போ இதே மாதிரி இதையும் பிரிங்க. ஸோ லாஸ்ட்டு NIOT இருக்கணும். TION பேர் NIOT எது இருக்குது? இதுதான் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ABBR பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சிருக்கு. ஓகே. அப்போ பி தான் ஆப்ஷன். அவ்வளோதான். கேள்வி பிரித்து புரிஞ்சுன்னா போதும். 2 எண்களில் பெரிய எண் 1/6 மடங்கும் சிறிய எண்ணின் 1/5 மடங்கும் சமம் எனில் அவ்வெண்களின் கூடுதல் 55 எனில் பெரிய எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணின் 1/6 மடங்குன்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ஆப்ஷன் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெத்தட்ல சொல்லிடுறேன். 1/6 மடங்கு இதில் எது வரும்? 30 அப்படின்னா வரும். 1/6 20ஆல் வகுப்படுமா? வராது. 1/6 5ல் 25 வருமா? வராது. 1/6 40ல் வருமா? வராது. அப்போ என்னாச்சு? ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு இங்கேயே ஆப்ஷன் மெத்தட்ல. சரிங்களா? இப்போ பாருங்க. 1/6 பெரிய மடங்கு பெரிய எண்ணு 1/5ஓட சிறிய எண் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ x/y என்ன? 6/5. அப்போ x = 6k y = 5k. இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அதனுடைய கூடுதல் வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க. 6kவும் 5kவும் கூட்டினா 11k = 55 k = 5.
அப்ப அந்த எண் என்ன 30, இந்த எண் என்ன 25. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஆப்ஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஓகே. ம். ஒரு வரிசையில் உள்ள மாணவர்கள் சந்தீப் இடமிருந்து 8வது இடம் மற்றும் சுமித் வலமிருந்து 11வது இடம். இப்போ சுமித் 3 இடம் வலதுபுறம் தள்ளி மாற்றப்படும்போது அவனுடைய தரம் இடப்புறத்திலிருந்து 11ஆக மாறுகிறது. சந்தீப்பிற்கும் சுமித்திற்கும் இடையே விட்ட தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்தீப் அப்படின்றவன் சந்தீப், சுமித் ரெண்டுக்குமே எஸ்எஸ்ல ஆரம்பிக்குது. இவன் எஸ்டின்னு எடுத்துக்கலாம், அவன் எஸ்எம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சந்தீப்ன்றவன் இடப்பக்கம் இருந்து 8வது அப்படின்னா 7 பேரு, இவன் ஒரு ஆள். சரியா? அப்படி எடுத்துக்கலாம். சுமித்ன்றவன் வலப்பக்கம் இருந்து 11வது அப்படின்னா 10 பேரு, இவன் ஒரு ஆள். சரியா? இப்போது சுமித் 3 இடம் வலப்புறம் தள்ளி மாற்றப்படும்போது 3 இடம் வலப்புறம் தள்ளி மாற்றப்படும்போது அவங்க 7 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் இருந்தவங்க 7 பேர் ஆயிடுவாங்க. அவன் ஒரு ஆளு. அப்ப அவன் இடப்பக்கம் வந்து 13வது இடம்ன்றான். அப்ப இடப்பக்கம் வந்து 13வது இடம்னா எத்தனாவது? 10 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டா? நமக்கு தெரியும் சுமித்துக்கு இந்த பக்கம் 10 பேர். அப்ப இங்க மொத்தம் எத்தன பேர் இருக்காங்க? 7 பேர் ஆகும்போது இங்க 10 ஆச்சு. ஸோ இப்ப இதனுடைய கவுண்ட் எவ்வளோ? 11 ஒரு 7 18. கரெக்ட்டா? எனில் சந்திப்பிற்கும் சுமித்திற்கும் இடையே உள்ள மாணவர்கள் மாற்றப்படுவதற்கு முன் அப்படின்னு கேட்டிருக்கான். மாற்றப்படுவதற்கு முன் மொத்தம் 18 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 10, 1, 7, 18ன்னு தெரிஞ்சு போச்சு. மாற்றப்படுவதற்கு முன் இதானே அவங்களுடைய ஸ்டைல். அதுல வந்து பாருங்க 7 சந்தீப் இருக்காரு. 1 8 பேரு. சுமித் வந்து அப்போ சந்தீப்புக்கு இந்த பக்கம் எத்தன பேர் இருப்பாங்க? 8ன்னா மீதி 10 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டா? அப்போ சுமித் எங்க இருந்திருப்பான்? சுமித் வந்து 8, 13. ஓகே. இப்போ சுமித் 3 இடம் வலதுபுறம் தள்ளி மாற்றப்படும்போது அவனுடைய தரம் இடப்புறம் இருந்து 13ஆக மாறுகிறது எனில், சந்தீப்பிற்கும் சுமித்திற்கும் இப்ப மாறுறதுக்கு முன்னாடின்னு கேட்டிருக்கான். கரெக்ட். அப்போ அவங்களுக்கு முன்னாடி இது இடைப்பட்ட இடம் அப்படின்னா இதே இடம் தான் வரும் இல்லையா? இப்ப சந்தீப் இருக்கிற இடத்துல தான் ஓகே. முதல்ல சுமித் வந்து இந்த பக்கம் 10 இருந்தது. 8, 18. அப்ப இதே இடம் தான். ஆமா. 0. 2 பேரும் இந்த இடத்துல தான் சுமித் இருக்கான். ஏன்னா அப்பதான் 18 பேர் வரும். அப்ப வந்து அந்த கணக்கு பிரகாரம் 13ஆக மாறுகிறது. ஓகே, ஓகே. மன்னிக்கவும். ஒரு நிமிஷம். திரும்ப பார்ப்போம். சுதீப் வந்து இடப்புறம் இருந்து 7வது இடம். ஃபர்ஸ்ட். இது குடுத்துட்டாங்க. சரி, ஓகே. 2வது. சுமித் வந்து வலப்புறம் இருந்து 11வது இடம். இதுவும் முடிஞ்சிருச்சு. ஓகே. 3வது கண்டிஷன் என்ன? சுமித் வந்து 3 பக்கம் இடம் மாறும்போது, அவனுக்கு இந்த பக்கம் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 பக்கம் வலப்புறம் தள்ளிப்படும்போது, இந்த பக்கம் 13வது இடம். அப்ப 12. 12 அப்ப மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 12 + 1 + 7 அப்படின்னா 13, 20 பேர். ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த 2த்தையும் நம்ம கிளப் பண்றோம். இந்த 2த்தையும் கிளப் பண்ண போறோம். ஓகே. பிளாக்ல கிளப் பண்ணலாம். அப்ப சந்தீப் இருக்கான். 1, 7 அப்படின்னா 8 போச்சுன்னா மீதி 12 பேர் வரணும். அந்த 12 பேர்ல சுமித் ஒரு ஆளு 10ன்னா, அப்போ ஒரு ஆள் இங்க வரணும். சுமித் 10. அப்பதானே வந்து 8, 9, 10, 20 கரெக்ட்டா வந்துச்சா? இப்ப இடைப்பட்ட ஆட்கள் எத்தனை? ஒரு ஆள். ஓகே. அதான் விஷயம். மேலே உள்ள படத்தில் வட்டம். ம். சரி. கொஞ்ச நேரத்துக்கு இமேஜ் இருக்கும். மேலே உள்ள படத்தில் வட்டம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது நகரவாசிகளையும், சதுரம் என்பது ஆண்களையும், செவ்வகம் என்பது அரசு வேலை செய்பவர்களையும் குறிக்கிறது என கீழ்காணும் வினாக்களுக்கு விடை கேளுங்க. நகரத்தில் வசிக்காத படித்த ஆண்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாரி கேள்வி கேட்டாலே என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? நகரத்தில் வசிக்காத நகரம்ன்றது என்ன? முக்கோணம் என்பது நகரம். நகரத்தில் வசிக்காதவர்கள் அப்படின்னா இந்த 4, 11 வந்து கிடையாது. இந்த இந்த மீதி இருக்கிறது தான். ஸோ இந்த 4, 11, 5 மறைச்சிருங்க. வசிக்காத படித்தவர்கள். படித்தவர்கள் அப்படின்றது எத சொல்லுது? அ வட்டம் அ படத்தில் வட்டம் என்பது படித்தவர்கள். இது இல்லாம வட்டத்துல இருக்கவங்க 4 பேர். இந்த 12, 8, 10, 6. நகரத்தில் வசிக்காத படித்த ஆண்கள். இந்த 4 பேர்ல இந்த 4 பேர் தான் படிச்சவங்க. ஓகே. ஆண்கள் அப்படின்றது சதுரத்துல இருக்கவங்க. ஓகே. அப்ப 10 + 6. அப்ப என்ன ஆச்சு? 10 + 6ன்னா 16. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இதான் வந்து இந்த கேள்விக்கு ஆன்சர். அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். 64. ஓகே. ம். நகரத்தில் வசிக்கும். நகரத்தில் வசிக்கும். நகரம் என்பது எது இதுல? முக்கோணம் என்பது நகரம். ஓகே. நகரத்தில் வசிக்கும். அப்ப 4, 11, 5 இதான் இருக்கு. இதுல வசிக்கிறவங்கள்ல படித்த படித்தவர்கள் அப்படிங்கிறது வட்டம். அப்ப 4. அவங்க
ஆண்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சதுரம். நகரத்தில் வசிக்க படிச்ச ஆண்களே இல்ல. அப்படின்றது பார்த்தீங்கன்னா சதுரம். நகரத்தில் வசிக்க படிச்ச ஆண்களே இல்ல அப்படின்றதால 0. புரியுதா? இந்த மாரி ஒவ்வொன்னா கை வச்சு மறைச்சீங்கனாலே போதும். நகரத்தில் வசிக்கும் அரசு வேலை செய்யும் பெண்கள். நகரம் அப்படின்றது முக்கோணம் அப்படின்றதால, ஆமா இது 4, 11, 5 தான். இதுல வசிக்கும் அரசு வேலை செய்பவர்கள். அரசு வேலை செய்பவர்கள் செவ்வகம். 4, 11 5 கிடையாது. இதுல பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆண்கள். சதுரம் ஆண்கள்னா, அப்ப இது 2மே பெண்கள் தான். 4ம் 11ம் கூட்டுனா 15 அப்படின்னு வந்துரும். ஸோ அதனால ஆன்சர் வந்து 15. ஓகே. அவ்வளவுதான். குமார் கிழக்கு நோக்கி 10 மீட்டர் நடந்து தென்மேற்காக திரும்பி மீண்டும் 10 கிலோமீட்டர் நடந்து பின்பு வடமேற்காக திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்தார் எனில் தற்போது குமார் புள்ளியிலிருந்து எந்த திசையில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே முதல்ல இதை வரைஞ்சிடணும். நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம் தமிழ்ல. தமிழ்ல போட்டுக்கலாம். மேற்கு, கிழக்கு, வடக்கு. ஓகே. 10 கிலோமீட்டர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகே. தென்மேற்காக இந்த இடத்துல தென்மேற்கு அப்படின்னா இது 10 கிலோமீட்டர் நடந்து ஓகே. திரும்பவும் திரும்பி கிழக்கு நோக்கி ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சரி டேரக்டா 10 கிலோமீட்டர் நடந்துட்டாரு. நடந்து தென்மேற்காக திரும்பி தென்மேற்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகே. பின்பு வடமேற்காக திரும்பி வடமேற்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறார். எனவே தொடங்கிய புள்ளியில் வந்து எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடங்கிய புள்ளி இது. இங்க வந்து எந்த திசையில் இருக்காரு? மேற்கு நோக்கி இருக்காரு. அவ்வளவுதான். சரியா? 24 நாட்கள் 180 பணிகளை 30 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. 40 பணிகளை 12 நாட்களில் முடிக்க தேவைப்படும் ஆட்கள் அப்படின்றாங்க. நீங்க வேலை என்ன? 180 பணிகள். அதுக்கு எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுது? 24 ஆட்கள் 30 நாள் வேலை செய்யணும். அப்போ 180 பணிகளுக்கு இவ்வளவு தேவைப்படுது. சரியா? அப்படியே வச்சுக்க. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு பணி? 40 பணி தான் இருக்கு. சரியா? முதல்ல அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல இது வந்து இத சுருக்கிக்கங்க. எவ்வளவு சுருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. 40 வேணும்னா, இப்ப நான் முதல்ல 18ஆல 6ஆம் வாய்ப்பாடுல வாங்குங்க. அப்போ 30 பணிகளுக்கு இந்த பக்கம் 6ஆல வகுத்தீங்கன்னா 4 × 30. திரும்பவும் வந்து எனக்கு வந்து 40 பணிகள் தான் வேணும். அப்போ 10 பணிகளுக்கு 4 ஆள் 4 × 10 40 தேவைப்படுது. அப்போ 40 பணிகளுக்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்டா 4ஆல பெருக்குனா போதும். 4 × 4 × 10 அப்படின்னு இருக்கும். அதுதான் 12ஆல வகுத்தீங்கன்னா போதும். ம். எப்பவுமே மேண்டேஸ் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. 180 பணிகளுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது அப்படின்னா 24 × 30 மனித நாட்கள் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ ஒரு பணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 × 30/180 தேவைப்படும். 30 பணிகளுக்கு 40 பணிகளுக்கு தான் தேவை. 40 பணிகளுக்கு அப்படின்னா 40ஆல பெருக்கணும். 40 பணிகளுக்கு 24 × 30 × 40/180 அப்படின்னு வரும். 12 நாள்னா 12ஆல வகுத்துடணும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. 0க்கு 0 அடிங்க. 10 6 இத அடிச்சீங்கன்னா 4 4 அடிச்சீங்கன்னா 3 40/3 வருது. இது எதுல தப்பா பார்த்துக்கிறேன். ஓகே. 12 நாட்களா முடிக்கிறதுக்கு அப்படின்னா வந்து இது ஃபிராக்ஷன்ல வரதான் செய்யும். இது டேட்டா மிஸ்ஸிங். ஓகே. அடுத்தது 68வது கேள்வி. விஷயம் தான். ஏ மற்றும் பி ஒரு வேலையை முடிக்க 18 மற்றும் 15 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். பி வேலையை தொடங்கி 5 நாட்கள் வேலை செய்து வருகிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏ தனியா வேலை செஞ்சார்னா 18 நாள். பி தனியா வேலை செஞ்சான்னா 15 நாள். இது நமக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்றது யாரு? ஏ. பி ஸ்டார்ட் பண்றான். 5 நாள்.
5 நாள் எவ்வளோ வேலை முடிப்பான்? 1/3 பங்கு வேலைய முடிச்சுருவான். நமக்கு தெரியும் 15 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறான்னா, 5 நாள்ல 1/3 பங்கு முடிச்சுருவான். இன்னும் மீதி பங்கு எவ்வளோ முடிக்க வேண்டியது எவ்வளோ? 2/3 பங்கு தான் இருக்கு. நமக்கு தெரியும் ஏ வேலை செய்ய போறான். ஏ ஒரு வேலைய குடுத்தாலே 18 நாள்ல முடிச்சுருவான். அப்போ 1/3 வேலைய குடுத்தா 6 நாள்ல முடிச்சுருவான். 2/3 வேலைய குடுத்தா 12 நாள்ல முடிச்சுருவான். அப்படின்றது தான் இதான் லாஜிக்கலா போடுறது. இது எப்படி சம்ல போடுறது அப்படின்றது நம்ம சொல்றோம் இப்போ. ஸோ ஏவோட 1 நாள் வேலை அப்படின்றது 1/ஏ. பியோட 1 நாள் வேலைன்றது 1/பி. அதாவது இங்க வந்து 1/18 இது வந்து 1/15. அந்த அந்த டேட்டாவ ஞாபகம் வச்சுக்கங்க. ஏ வந்து 1/18 1 நாள் வேலை. பி வந்து 1/15. இப்போ ஏ உங்களுக்கு எத்தன நாள் வேலை செய்றான்? தெரியாது. பி எத்தன நாள் வேலை செய்றான்? 5 நாள் வேலை செய்றான். ஏ எக்ஸ் நாள் வேலை செய்றான். அப்ப 5/பி பிளஸ் எக்ஸ்/ஏ ஈக்குவல் டூ 1. இத பிரதியிட்டீங்கன்னா வந்துரும். 5/பி என்ன? 15. x/18 ஈக்குவல் டூ 1. இது 1/3 வந்துச்சா? இது அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா x/18 ஈக்குவல் டூ 1/1 மைனஸ் 3. அப்ப 2/3. x இஸ் ஈக்குவல் டூ 2/3 இன்ட்டு 18. அடிச்சீங்கன்னா 12ன்னு வரும். இதுதான் வந்து ஃபார்முலா மெத்தட்ல போடுறது. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஓகே. ஜனவரி 1, 2020 என்றது எந்த கிழமையில் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. எப்பவுமே வந்து நூற்றாண்டுகள் முதல்ல எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 0ல இருந்து 2000 வரைக்கும். 2000 நூற்றாண்டுகளுக்கு எத்தனை ஆட் டேஸ்ன்னு கேட்டா 0. 400 ஆண்டுகளுக்கு 0 ஆட் டேஸ். 100 ஆண்டுகளுக்கு 5 ஆட் டேஸ். 200 ஆண்டுகளுக்கு 3 ஆட் டேஸ். 300 ஆண்டுகளுக்கு 1 ஆட் டேஸ். இது கேலண்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. பாருங்க. அடுத்தது 2001ல இருந்து 2019 வரைக்கும். 19 வருஷத்துக்கு 19 ஆட் டே. 4, 8, 12, 16 4 நாள் வந்து லீப் வருடங்கள் இருக்கு. அதனால இது வந்து நார்மல் ஆண்டு. இது வந்து லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். 2020க்கு வந்துடலாம். 2020ல ஜனவரி 1 அப்படின்றதால ஜனவரி 1. இதுதான். இதுக்கு மட்டும் பார்த்தா போதும். இப்போ இதை வந்து கூட்டணும். 19 வந்து 7 வகுத்தா மீதி 5. ஸோ 5, 4, 1 கூட்டினா 10. 10 7 வகுத்தா 3. 3னா என்னது? புதன். ஜனவரி 1, 2020 புதன். அவ்வளவுதான். ஒரு மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை எனில் அம்மாதத்தின் 22வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் நாள் சனிக்கிழமையா இருந்தா 8வது நாளும் கண்டிப்பா சனிக்கிழமை தான். 15வது நாளும் கண்டிப்பா சனிக்கிழமை தான். 21வது நாளும் கண்டிப்பா சனிக்கிழமை தான். ஓகேவா? 22 இன்னைக்கு 7 7 கூட்டிட்டு போறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. இப்போ 22வது நாளும் சனிக்கிழமை தான். முதல் நாள் ஒரு மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை எனில் அம்மாதத்தின் 22வது நாள். முதல் நாள்னா அப்ப 8, 15, 22. 22 சனிக்கிழமை தான். ஆன்சர். ஓகே. 8 8 கூட்டி போவாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. அப்புறம் 6x மைனஸ் 5y ஈக்குவல் டு 30 எனில் நேர்கோட்டின் எக்ஸ் அச்சில் வெட்டும் புள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் அச்சில் வெட்டும் புள்ளி அப்படின்னா வந்து y ஈக்குவல் டு 0 அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ 6x மைனஸ் 5y ஈக்குவல் டு 30ல y ஈக்குவல் டு 0 பிரதியிடும். 6x மைனஸ் 0 ஈக்குவல் டு 30. 6x ஈக்குவல் டு 30. x ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி அப்படின்னா 5,0. ஆன்சர். ஓகே. ஒரு புள்ளியில் எக்ஸ் அச்சு தொலைவு 0 எனில் அது எப்போது எங்கு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. எக்ஸ் அச்சு தொலைவு 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? இந்த எக்ஸ் அச்சு தொலைவு எங்க 0வா இருக்கும்? இந்த இடத்துல தான். சரியா? இந்த இந்த கோட்ல தான். ஸோ இந்த கோடு தான் ஒய் அச்சு. ஒய் அச்சின் மீது தான் அமையும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. ஓகே. அபேண்டனிங் என்ற சொல்லிலிருந்து எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. பாருங்க. இதுல இருந்தே பாருங்க. டிஎன்ஏ இருக்கு. ஸோ இதை உருவாக்க முடியும். ஆச்சா? அடுத்தது பேண்ட் பிஏஎன்டி உருவாக்கலாம். அடுத்தது ஏஎன்ஏ என்ஏ 3 ஏ இருக்கா அப்படின்னு பாருங்க. 1 2 2 ஏ தான் இருக்கு. அப்ப இது உருவாக்க முடியாது. இது ட்ரிபிள் என் இருக்கா? இருக்கு. உருவாக்கலாம். அப்போ இதுதான் பி தான் உருவாக்க இயலாது. ஸோ பி தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஆச்சா? அடுத்தது sin 45 cos 45. sin 45 என்ன? sin 45 1/√2. cos 45 1/√2. ரெண்டுமே ஒரே மதிப்பு அப்படின்றதால இங்க வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா √1. √1ஓட மதிப்பு 1. அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1. பிரதியிட்டீங்கன்னா கஷ்டம். தேவையில்ல. ஜஸ்ட் போட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான்.
60 லிட்டர் கலவையில் தண்ணீர் மற்றும் உப்பின் அளவு. சர்க்கரை தண்ணீர் மற்றும் உப்பு தண்ணீர் 3:2. எவ்வளவு சர்க்கரை தண்ணீர் சேர்க்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கரை தண்ணீர், உப்பு தண்ணீர் 3:2. 60 லிட்டர்ல 3:2னா 5 பாகம். 5 பாகம் அப்படின்னா 5 பாகம்னா ஒரு பாகம் எவ்வளோ? 12. இப்போ 3 பாகம் 36, நான் 2 பாகம் 24. அது எழுதுங்க முதல்ல. 36 சர்க்கரை தண்ணீர் இருக்கு, 24 உப்பு தண்ணீர் இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது கூட எவ்வளவு சர்க்கரை தண்ணீர் சேர்க்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இதை சேர்க்கிறோம். சேர்த்தா இங்க என்ன வந்துடும்? 36 பிளஸ் எக்ஸ். இங்க என்ன வந்துடும்? 24. முன்னாடி விகிதம் வந்து 3:2 இருந்தது, அதான் பிரிச்சாச்சு. இப்போ 2:1 மாறும்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். பாருங்க, இப்போ ஒரு பாகம் 24னா 2 பாகம் எவ்வளோ? 48 தானே. 48 தான் 36 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் எவ்வளோ? 12. அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஒரு பாகம் 24னா இது பிரிச்சீங்கன்னா போதும். கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. இரு எண்களின் விகிதம் 3:2. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 12 கழித்தால் கிடைக்கும் விகிதம் 1:2 ஆகும். என்ன பாருங்க, ரொம்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடில் ரொம்பவே கடியான ஒரு கொஸ்டின். நான் என்ன பண்றேன்? 2 எண்களையும் 3K 5Kன்னு எடுத்துக்கிறேன். 3:5. 2 எண்களுடையும் 12 கழித்தால் 12 கழிக்கிறாங்க. 5K 12 கழிக்கிறாங்க. அப்போ 1/2 மாறுது. குறுக்கு பெருக்கல் 6K - 24, 5K - 12, 6K - 5K = -12 + 24, K = 12. இப்போ K = 12 தான். 3Kனா 36, 5Kனா 60. அப்போ 60 ஆன்சர். சரியா? இரு எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம போய்க்கலாம். அவ்வளோதான். ஆப்ஷனில் போனீங்கன்னா பெரிய எண் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். சரியா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3:5 அப்படிதான் கொடுத்துருக்கான். அப்போ இது பெரிய எண் 40, 8 40, 324. ரெண்டுலேருந்து 12 கழிங்க, 12 28ன்னு வரும். இது 1:2 வருதா? வராது. அதை அடிச்சிருங்க. அடுத்த ஆப்ஷன் 60. 3:5ல் I12 60, 312 36. ரெண்டுத்துல 12 கழிங்க, 24 48. 1:2 வருதா? அப்போ இதுதான் ஆன்சர். அப்படியும் போடலாம் ஆப்ஷன் மெத்தடில். ஓகே. தந்தை மற்றும் அவரின் சராசரி வயது 35. அவர்களின் வயதின் விகிதம் 7:3 எனில் மகளின் வயதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர், சன், சராசரி வயது 35. இப்போ ஃபாதரும் சன்னும் கூட்டினா 70 வயசு. இது முதல் சமன்பாடு. ஃபாதர் சன்னோட வயது விகிதம் 7:3. அப்போ ஃபாதர் வந்து 7K, சன் வந்து 3K. இதுக்குமே முதல் சமன்பாடு பிரதிடுங்க. 7K 3K = 70, 10K = 70, K = 7. மகன் சன்னோட வயது வந்து 3K, அதாவது 21. இது ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? ஆப்ஷன் மெத்தடில் அப்படியே ஆன்சர்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். சராசரி 7:3. அப்போ மகனோட வயசு 21, 7 49. ரெண்டுத்தையும் கூட்டினா 70. 70 2ல் வகுத்தா 35. அப்போ ஆன்சர் வருது. ஸோ அதில் வந்து ஆன்சரில் போயிடலாம். இது 3 மடங்கான்னு கேட்டால் இருக்குது. இது 3 மடங்கு இருக்குது. இது வராது. இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டதால தேவையில்லை. ஓகே. ஏயின் வரிசை 3:5. இவ்வரிசையுடைய அதே அணி பெருக்கல் இயலும். அணி பெருக்கல் அப்படின்னா 3:5 கூட 5 பெருக்கல்னு வரணும். அப்பதான் பெருக்கவே முடியும். சரியா? அப்போ இது மட்டும் தான் பெருக்க முடியும். அதனால வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது வென் டயக்ராம். வென் டயக்ராம் கேள்வி பொறுத்தவரைக்கும் முதல்ல புரிஞ்சுக்கணும் கேள்வியை. ஒவ்வொன்றும் இதில் எது அப்படின்னா இதுதான் A வெட்டு B. A யூனியன் Bன்றது இது எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா? இது A - B, இது B - A. A யூனியன் B குத்துட்டான். எவ்வளோ? 80ன்னு குத்துட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 = A - B எவ்வளோ? 18. ஓகே. A வெட்டு B எவ்வளோ? 25. B - A எவ்வளோ? அதான் கேட்டிருக்கான். அது மட்டும் கண்டுபிடிங்க. 80லேருந்து 33 43 கழிங்க. 37. 37 தான் ஆன்சர். அவ்வளோதான். படம் புரிஞ்சதுன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஓகே. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தரவின் திட்ட விலக்கம் 4 இருந்தால் ஒவ்வொரு எண்ணோட 5ஆல் பெருக்கினா இது வந்து 20 அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் ஆன்சர். ஓகே. தரவு வந்து பெருக்குனா அப்படியே பெருக்கப்படும், வகுத்தால் வகுக்கப்படும், கூட்டினாலோ கழித்தாலோ மாறாது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஞாபகம் தான் முடிஞ்சது. ஓகே. இதுதான் வந்து
இந்த டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா, நீங்க வந்து இது அ ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து சபர்மதி ஃபோரம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல நீங்க உங்க கொஸ்டின்ஸ போஸ்ட் பண்ணுங்க. நாங்க சொல்யூஷன்ஸ் வந்து இதே மாரி சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாவே வந்து அதுல போடுறோம். சரியா? நன்றி.